அன்பான சுபிக்ஷா டிவி நேர்களே, உங்களின் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எந்த ஒரு ரீசனுக்காக பார்க்குறோங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னதான் தசாபுக்திகள் உங்க ஜாதகத்துல போனாலும், அந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் அப்படி இருந்தாலும், கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பயிற்சி பலன்கள் இருக்கு இல்லைங்களா, அது மாத பலன்களா இருந்தாலும் சரி, ஆண்டு பலன்களா இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய ராசிக்கு அந்த கிரகங்கள் எப்படி பயிற்சி பெறுகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு பார்வையிலேயோ தாக்கத்திலேயோ இருக்குது பொறுத்துதான் அந்த தசாபுக்திகளோட தாக்கங்கள் நடக்குமா நடக்காதா, ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்காதா. அதாவது தசாபுக்திகளை ஒரு 70% பலன் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, கோச்சாரம்ங்கிற சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறலாம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 90% கிடைக்கும். இதே கோச்சார அடிப்படை, இந்த மாத பலன், ஆண்டு பலம், இந்த கோச்சார அடிப்படையில பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி விஷயங்கள்லாம் அவ்வளவு சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அத்தகைய கிரகத்தின் தசையை புக்திகளே உங்களுக்கு நடக்கும் பொழுது 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 50-60% தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்குது, ரிசல்ட் பாசிட்டிவா முடியுமா, கொஞ்சம் நெகட்டிவா முடியுமா, சீக்கிரம் முடியுமா, இழுபறியாகி முடியுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கோச்சார பலன்கள் உங்களுடைய தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம மாத பலன் பார்க்குறோம். அந்த கோச்சார விஷயங்கள் உங்க தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம எடுக்கலாம். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 2024 மேஷ ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ளேயும், சனி 11ஆம் இடத்திலும், ராகு 12ஆம் இடத்திலும், கேது 6ஆம் இடத்திலும் இருக்கிறது. இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏப்ரல் மாசம் வரப்போறது இல்லைங்க. ஏப்ரல் மாசம் முடிகிறப்போ மே 1ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இப்போ மேஷராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துல இருந்து ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். என்னதான் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அதற்கு சற்று பகை கிரகமாகிய சனியோட சேர்ந்து 23 நாட்களாக இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பு இல்லை. சில லாபங்கள் இருந்தாலும் சில டென்ஷன்களும் சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் 23 நாட்கள், முதல் 3 வாரம் உண்டு. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு மாறுறது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சில டென்ஷன்கள், எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் பூர்த்தி அடைந்து இதுதான் ரிசல்ட் என்று தெரியக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா மனக்கலக்கங்களும் ஒரு மன உளைச்சல்களும் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு எல்லாமே இருக்கிறாங்க. இது குறிப்பா எப்படி பலன்கள் மாறுதுன்னா, புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி வக்ர ரீதியாக மீனத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் ராசிக்குள்ளே போறார். ஸோ எப்போ ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது 3ஆவது வாரத்திலிருந்து சூரியன் ராசிக்குள்ள போகும் பொழுது ஒரு தனி உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது வரைக்கும் குழந்தைகளால் கொஞ்சம் சில செலவுகளும் சங்கடங்களும் வந்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆவது வாரத்திலிருந்து ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ பொதுவாக மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகளும், அதாவது மன சஞ்சலங்களும், மன உளைச்சல்களும், வீண் விரைகளும், குழந்தைகளாலும் தொழில்னாலையும் சில இஷ்யூஸ் இருந்துட்டு இருந்தவங்களுக்கு 3ஆவது 4ஆவது வாரத்தில் ஒரு நல்ல ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் ராசிக்குள்ளே வருகிறார். சூரியன் ராஜயோக அதிபதியாக மேஷ ராசிக்கு இருக்கிறார், 5ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறார். ராசிக்குள்ள வருது ஒரு நல்ல அமைப்பு. இதனால பாத்தீங்கன்னா 3ஆவது 4ஆவது வாரத்துல மாணவர்களா இருந்தாலும் சரி, தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா ஒரு உத்வேகம், சூரியன் ஒரு ராஜயோக அதிபதி ராசிக்குள்ளே வரும்பொழுது ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும், எந்த ஒரு சேலஞ்சும் தீர்க்கமா எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சலும், அதாவது என்ன நடக்குமோ என்ன இருக்குமோங்கிற மாதிரி. ஏன்னா ராகுவோட பிடியில பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன் எல்லாமே அகப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 60 ரூபா தான் வர மாதிரி தான் ஒரு அமைப்புகள் உண்டு. ஸோ ஒரு வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு தொழில் முயற்சி எடுத்துக்கிறோம், அதுக்கு ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஃபீல்டான ஒரு 2 முதல் வாரம் இருந்து 3ஆவது வாரத்திலிருந்து ஓரளவுக்கு எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நடக்குதுங்கிற ஒரு உத்வேகமும், எப்படி செய்யலாம் செஞ்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த சூரிய பயிற்சி ராசிக்குள்ளேயே உச்சம் பெறுகிறார் சூரியன். ஸோ அது ஒரு நல்ல அமைப்பா இருக்குதுங்க.
குறிப்பாக ராகுபடியிலிருந்து விலகிறார். ஸோ அந்த ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. அதே சமயத்தில் செவ்வாயும் சனிங்கிற கிரகத்தோட சேர்ந்து ஒரு டென்ஷனா, அதாவது ராசி அதிபதியே போய் ஒரு டென்ஷனா இருக்கும் பொழுது அதிலிருந்து அகப்பட்டு ஒரு குருவின் வீட்டுக்கு போறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் அமைதியான ஒரு மனநிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ சம பண்றது பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் ஒரு மாதிரியான பலன்களும் 3வது 4வது வாரத்தில் ஒரு சாதகமான பலன்களும் பெறக்கூடிய அமைப்பு மேசராசிகள் கண்டிப்பாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.